உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தான் எதுக்காக இஸ்லாமிய மதத்துக்கு மாறின அப்படிங்கிற காரணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா 2014வது வருஷம் இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டதா அறிவிச்சாரு. அப்துல் காலிக் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டாரு. இதை பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2015ல கீழக்கரையை சேர்ந்த ஷாஃப்ரூன் நிஷா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2016 ஏப்ரல்ல பெண் குழந்தை பிறந்துச்சு. சாஃப்ரூன் ஆடை வடிவமைப்பாளரா இருக்காங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர்களுக்கு பதில் கொடுத்தாரு யுவன் சங்கர் ராஜாவோட மனைவி. அப்போ அவங்க கிட்ட ஒரு ரசிகர், நல்லா இருந்த யுவனை இப்படி இஸ்லாமியரா மாத்திட்டீங்களே, பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பதில் கொடுத்த சாஃப்ரூன், எந்த அளவுக்கு மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி பேசின அந்த ரசிகர், இளையராஜா சார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரு, அவரோட பையனை இப்படி மாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு. இது உங்களோட முட்டாள்தனத்தை காட்டுது. நான் உங்களுக்கு பதில் கொடுக்க தேவையில்லை. ஆனா மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நான் அதிர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சாஃப்ரூன். மறுபடியும் இதே விஷயம் பத்தி அந்த ரசிகர்கள் சீண்டவே சாஃப்ரூன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யுவனோட மனசுல நான் எந்த விஷயத்தையும் கலக்கல. என்ன கல்யாணம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் இஸ்லாமியரா மாறிட்டாரு. நான் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே 4 வருஷங்களா இஸ்லாம் மதத்தை தான் அவர் பின்பற்றிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி ஏன் இஸ்லாம் மதத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மாறினார் அப்படிங்கிற விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். சிவா ஷிப்காகோ இது சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம். அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையில தான் ஏன் இஸ்லாம் மதத்துக்கு மாறின அப்படிங்கிற காரணத்தை வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு யுவன் சங்கர் ராஜா. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எந்த தருணம் அப்படின்னு சரியா சொல்ல முடியல. இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி என்னோட அம்மா உயிரோட இருந்தப்போ உலகத்துக்கு எப்போ முடிவு அப்படின்னு கேள்வி வந்துச்சு. 2012ல உலகம் முடிவடையும், மாயன் காலண்டர் அப்படின்னு அப்போ பேசிட்டு வந்தாங்க. அம்மா கிட்ட இதை பத்தி விவாதம் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்துலதான் குரானை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. அம்மா மறைஞ்சதுக்கு பின்னாடி மெக்கா போயிட்டு வந்த நண்பர் எனக்கு ஒரு விரிப்பை கொடுத்தாரு. எப்போ மனசு பாரமா இருக்குதோ அப்போ அதுல உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. என்னோட உறவினர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அம்மா பத்தின பேச்சு வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்ப வரைக்கும் அந்த விரிப்பு பத்தி நினைவே எனக்கு வரல. அதுக்கு பின்னாடி கழிவறைக்கு போய் நான் முகத்தை கழுவுனேன். அப்போ போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாரு. வானத்தின் அருமையான தோற்றம் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை அனுப்பியிருந்தாரு. இதுல ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டேன். உடனே பதில் வந்துச்சு, அல்லாஹ். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி அல்லாஹ் தெரியுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். மேகங்களுக்கு இடையில அரபு மொழியில அல்லாஹ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த விரிப்பை எடுத்து விரிச்சேன். அதுல என்னோட தலைய கீழே வச்சு வச்சு என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதேன். அதுதான் எனக்கு திருப்பு முனையா அமைஞ்சது. அன்னைக்கு நைட் இருந்து செயலியோட வழியா குரானை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பவும் அது படிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கு பின்னாடிதான் தோணுச்சு, இது கடவுளோட வார்த்தைகள். பிரபஞ்சத்தை படிச்சவங்க குரான் மூலமா நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு தன்னோட விளக்கத்தை யுவன் சங்கர் ராஜா கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிவா ஷிப்காகோ இது சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம். அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போது தமது பொதி அனுப்பும் கட்டணமும் குறைந்துள்ளது. சிறப்பான பாதுகாப்பான முறையில் பொதிகளை உங்கள் வீட்டில் வந்து எடுத்து இலங்கையில் கொடுக்க வேண்டிய உங்கள் உறவுகளின் கையில் கொடுக்கப்படும். எம்மோடு தொடர்பு கொண்டு பொதி அனுப்பும் நாள், மாதம் என்பவற்றை அறிந்து கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 07060585548 அல்லது 07677955004. நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம். இது ஓர் லங்கா 4 ஊடக விளம்பரம்.